நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க இருந்து எப்படியோ ஒரு வழியாக அவங்களோட முயற்சியில் அவங்க வெற்றி பெற்றாங்க. இதுக்கு மேலே அவங்க வெற்றி பெறணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேணாங்க. ஏன்னா இப்போ நம்ம ராஜேஸ்வரியோட குடிமி நம்ம மல்லி கையில் இருக்குது. எப்படிடா இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, நம்ம மல்லி எப்படியோ ஒரு வழியாக டீ கொடுக்குற மாதிரி டீயில் இந்த பார்த்தியா பாய்சன் பாட்டில் அப்படியே சும்மா கொஞ்சமாக உயிரை அப்படியே சும்மா அரிச்சு எடுக்க போதுரி. இதுக்கு மேலே உன்னால் தப்பிக்கவே முடியாதுரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னடா நடக்குதுங்க? இவங்க சொல்கிறத பார்த்தா நமக்கே ஒரு பக்கம் பதட்டமாக இருக்கே. ஐயோ கடவுளே, மல்லி நீ தான் என் தெய்வம், என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு கதறாங்க. ஒரு பக்கம் நம்ம ரஞ்சிதம் ஒரு படி மேலே போய் காலில் விழுந்து மல்லி என்ன மட்டும் காப்பாற்றி மல்லி என்னை விட்டுறத மல்லி அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து கதறா. உடனே பார்க்கணுமே நம்ம மல்லி இருந்துன்னு உங்கள் 2 பேருமே விட்டுடுறேன். உங்கள் 2 பேர் மேலே எந்த ஒரு கோபமோ எந்த ஒரு வன்மமோ எனக்கு இல்லை. ஆனால் எனக்கு இதில் ஒரு டவுட் இருக்குது. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சொத்தெல்லாம் நீங்கள் ஆட்டே போட்டிங்களே, இது எல்லாமே விஜய் உங்களுக்கு தரல, நீங்களாம் திருடினது. இந்த சொத்து எல்லாமே திரும்ப நீங்கள் விஜய்கிட்ட ஒப்படைக்கணும். அப்படி இன்னும் 1 ஹவருக்குள்ளே நீங்கள் ஒப்படைச்சா எப்படி மல்லி இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு சாத்தியம் பண்ணணும். எப்படி சாத்தியம் ஆகணும்? சாத்தியம் ஆகிறதுக்காக தான் பேசின்னு இருக்கேன். சாத்தியம் பண்ண முடியாது இல்லை அப்படின்னா நான் பேசவே மாட்டேனே. நீங்கள் சாத்தியம் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள், பண்ண முடியலையா அடுத்த செகண்டே அடுத்த வேலையை பார்த்துட்டு போங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் வந்தாலும் கவலை இல்லை, வரனாலும் கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்டது என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் நம்ம ராஜேஸ்வரி ஒரு பக்கம் குழப்பத்தில் குழம்பி போய் பயத்தில் பதட்டத்தில் அப்படியே சும்மா நடிங்கன்னு இருக்காங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் பக்கு திக்குன்னு இருக்குங்க. சரி கடவுள் மேலே பாரத்தை போட்டு போகலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு பக்கம் பண்ண முடியல. இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனை போயின்னு இருக்க, மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருந்து கம்பெனிக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு அவரே சிசிடிவி கேமரா எல்லாமே அவர் பார்த்துட்டு, தம்பி விஜய் உன் மேலே நான் தெரியாமல் பேசிட்டேன், மன்னிச்சிருப்பா, தெரியாமல் வார்த்தைகளை அள்ளி கொட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, சார் யாராக இருந்தாலும் அந்த நேரத்தில் பேசிட்டு அவனை வேறு வழி இல்லை, விடுங்க சார் பார்த்துக்கலாம். அவங்க என் மேலே என்ன வன்மத்தில் இருந்தாங்களோ எல்லாமே வன்மத்தோடு தான் செஞ்சுருக்காங்க. விஜய் அன்று வந்தாங்களே ஒரு லேடி வந்து உங்களை அசிங்கப்படுத்தினேன், அவங்க தான் கரெக்டாக கார் செட்டுக்கு வெளியே இருந்துன்னு காசெல்லாம் கொடுத்துருக்காங்க, கொடுத்து இந்த மாதிரி போய் பண்ணு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பிச்சிருக்காட்டா இருக்குது. அவங்கக்கிட்ட பேசிட்டு வந்து தான் அந்த பொம்பளை இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம் விஜய் பாருங்கள் நீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வைக்கிறாங்க. பார்த்த உடனே எல்லாரும் ஒரு பக்கம் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துடுதுங்க. அட்டா திருட்டு தீவிரவாதிகளா ஒருத்தனை அழிக்க ஒரு ஊரே ஒன்று சேர்ந்துக்கிற மாதிரி நம்ம ராஜேஸ்வரி ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க? நம்ம இன்னும் முன்னேறிக்கிட்டா வரல, நமக்குன்னு சொந்த காலில் நிற்கிறதுக்கிட்ட இப்போ இடத்த காணோம், நாமளே ஓடின்னு இருக்கோம். நம்மளை அழிச்சு என்ன பண்ண போகிறாங்க? ஏன் அப்படி பயப்படுறாங்க? ஏன்னா நம்ம விஜயோட டேலண்ட்டும் மல்லியோட உறுதியான நம்பிக்கையும் நல்லாவே தெரியும் ராஜேஸ்வரிக்கு. இவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சாலும் அதை வச்சு படிப்படியாக முன்னேறினு லாஸ்ட்டாக நமக்கே வந்து கூட்டாச்சுருவாங்க. அதனால் இவங்களை என்றைக்கும் முன்னேற விடக்கூடாது. நாம் இருக்கந்தான் நாம தான் எல்லாம் நாம தான் அப்படின்ற ஒரு ஆணவத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திமிரில் சுற்றின்னு இருக்காங்க. இதுக்கு நடுவில் என்னென்ன பிரச்சனைலாம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. கடவுளே நீதான்ப்பா எதனா ஒன்று அருள் புரியணும், அருள் புரிஞ்சு இந்த ஒன்றும் தெரியாத அறியாத பிள்ளைகளை நீதான்ப்பா காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஒரு பக்கம் கடவுள் மேலே பாரத்தை இறக்கி வச்சுட்டு நம்ம பாதையில் நம்ம போனோம்னா நமக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்குங்க. அதுபோல் தான் வெற்றியை நோக்கி நம்ம மல்லியும் ராஜேஸ்வரியும் போயின்னு இருக்காங்க. இவங்க 2 பேருக்கு நடுவில் மல்லி ஜெயிப்பாங்களா ராஜேஸ்வரி ஜெயிப்பாங்களா? அது மட்டும் இல்லாமல் ராஜேஸ்வரி விஜய்க்கு இன்னும் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, திருட்டு பள்ளியோடு சேர்த்து மறுபக்கம் அந்த லேடியோட வீட்டுக்கு போயிட்டு அவமானப்படுத்தி தவறாக நடந்த முயற்சி பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு புகார் போய் கொடுக்குறாங்க. இதனால் நம்ம விஜய் வேலையும் செய்ய முடியாமல் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கார் செட்டுக்கும் அலைஞ்சின்னு திரிதார் ஒரு பக்கம். டே பாவண்டா விஜய் ஏன்டா இந்த மாதிரி பண்ணுறீங்க? எனக்கு இரிட்டேட் ஆகிற ஒரு பக்கம். நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா அப்படியே சும்மா கொந்தளிக்குதுரா, என் தர்றா ரத்தத்தை பாடுறா, என் நரம்பை பாடுறா, அப்படியே கொந்தளிக்குது ஒரு பக்கம். இந்த ராஜேஸ்வரி வந்துட்டு கையில் கிடச்சா அவளை அப்படியே பொழந்து எடுத்துருவோம் போட்டு. ஆனால் அவங்க வரப்போகிறதில்ல, கிடைக்க போகிறதில்ல. நம்ம மல்லி ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்போ இந்த வீடியோவை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஒரு பக்கம் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுற ஒவ்வொரு வியூஸுக்கும் நம்ம மல்லியோட வாழ்க்கை அப்படியே ஸ்மார்ட் டர்ன் ஆகும், ஒரு பாயிண்ட்டும் டர்ன் ஆகும். அதுக்கப்புறம் அவங்க தான் எல்லாமே. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.